வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க, உருளைக்கிழங்கு வடை தாங்க. உருளைக்கிழங்குல வடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு சீவி வச்சுருக்கேங்க. ஒரு முழு தேங்காயில் அரை முடி தேங்காய் மிக்சியில் போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க, சீவி சின்ன சின்ன பல்லாக. அப்புறம் ஒரு 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் மைதா மாவுங்க. அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு மைதா, அரிசி மைதா, தேவையான உப்பு, பெருங்காயம், எண்ணெய் பொரிக்கிறதுக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க நல்லா தூள் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்க நம்ம நல்லா இது மாதிரி மசிச்சிடணுங்க, கட்டி இல்லாமல். நல்லா மசிச்சு எடுத்துகிட்ட பிறகு இந்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, திருவி வச்சுருக்க இந்த இஞ்சி அதில் போட்டுருவாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம திருவி வச்சுருக்க இந்த தேங்காயும் இதில் போட்டுடலாங்க. ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காய்ங்க, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மஞ்சள்தூள், தேவையான உப்பு போட்டுடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மசிச்சுக்கலாங்க. புதினாவும் போடலாங்க, இதில் கட் பண்ணி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். புதினா இல்லை, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். புதினா போட்டிங்கன்னா அதுவும் வாசனை வருங்க. நல்லா எல்லாத்தையும் ஈவனாக போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த 2 மாவையும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. அரிசி மாவு 1, 2, 3, 4 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அதே அளவு நம்ம மைதா மாவும் போட்டுக்கலாங்க. 1, 2, 3, 4 ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிடலாங்க. திட்டமாக கட்டியான பதத்தில் கரைக்கணுங்க. நம்ம அதில் போட்டுட்டையும் கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியமாக இல்லாமல் மீடியமாக பாருங்கள். அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு இது ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்க நம்ம வடை மாதிரி தட்டி எடுக்கலாங்க. அதை நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சுங்க. அந்த அரிசி மாவும் மைதா மாவும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிடிச்சிக்குங்க. பெருசாக வேணுனாலும் பெருசாக பிடிச்சி உருண்டை வடை தட்டி போடலாம். சின்னதாக வேணுனாலும் சின்னதாக பிடிச்சி போடலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டிங்கன்னா பச்சை மிளகா, அந்த பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், அவ்வளோதாங்க. இந்த 2 மாவை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக வடை தட்டி போட்டலாங்க. குழந்தைங்களுக்கு தினமும் செஞ்சு கொடுங்க. அது மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் ரொம்ப மெலிசாக தட்ட முடியாது. இது மாதிரி தட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். எண்ணெய் பொரிக்க கடாயை வச்சுருக்கேங்க. தேவையான எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய் தான் விட்டுக்கிறேங்க. வடை மாதிரி இது மாதிரி தட்டி வச்சாச்சுங்க. இப்போ இதில் போட்டு நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம போட்டுடலாங்க. டிப் பண்ணி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தாங்க உருளைக்கிழங்கு, மைதா மாவு, அரிசி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுடலாங்க. நல்லா கலர் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். போட்டு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்லா கலர் வந்தோடனே திருப்பலாங்க. பாருங்கள், எல்லாம் மேலே வருது பாருங்கள். அப்படியே தானாக கலர் வரணுங்க. கலர் வந்தோடனே இந்த பக்கம் திருப்பி விட்டு எடுத்துடலாங்க. நமக்கு உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுங்க. பார்க்கலாங்க, கலர் வந்தோடனே பார்க்கலாங்க. பாருங்கள், கலர் வருது, ப்ரௌன் கலராக. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் எடுத்துடலாங்க. வடை நல்லா நல்லா அதிகமான தீ வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுங்க. டக்குன்னு போட்டு எடுக்கலாங்க.
இந்த கலரில் நம்ம எடுத்துடலாங்க வடையை. எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டுடலாங்க. அதில் போட்டு எல்லாம் திருப்பியும் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. நல்லா கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. கலர் வந்தோடனே எடுத்துடலாம். கோல்டன் கலர் வந்தோடனே அதில் போட்டு திருப்பியும் எல்லா வடையும் கலர் வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வடை ரெடிங்க. எடுத்து பரிமாறியாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா எண்ணெய் சூடாக வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த வடைக்கு சூடாக இருக்கணுங்க. பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. வடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.